ஆன்மீக பிரிவுகள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி, மாதம் ஒரு சிறப்பு அறிஞர் என்ற முறையில் இன்று சுவாமி பரமாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகளுடைய மாணாக்கர் ஒருவர் நம்மிடம் வேதாஸ் சயின்டிபிக் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய அருள் கூடியுள்ளது. வழக்கம் போல் சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நம்முடைய டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி சார். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று பிரேயர் சாங்காக ஒரு சிம்பிள் சின்ன சர்வேச விநாயக சங்கீர்த்தனம் ஒன்று பாடலாம் என்றிருக்கிறேன். ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் கங்கணபதயே நமஹ. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாது. ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. சர்வேசா விநாயகா சர்வேசா விநாயகா சுவாசத்தின் அமுதே விநாயகா வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா சுவாசத்தின் அமுதே விநாயகா வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா பாசத்தின் அமுதே விநாயகா வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா யாகத்தின் ஒடியே விநாயகா சர்வேசா விநாயகா சர்வேசா விநாயகா சர்வேசா விநாயகா. ஓம் கணபதி விநாயகா கஜமுக கஜமுக விக்னேஸ்வரா. ஓம் கணபதி விநாயகா கஜமுக கஜமுக விக்னேஸ்வரா. யானை முகமே விநாயகா சர்வேசா விநாயகா சர்வேசா விநாயகா பாசத்தின் அமுதே விநாயகா வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா யாகத்தின் ஒளியே விநாயகா சர்வேசா விநாயகா சர்வேசா விநாயகா. பாச கயர் கொண்ட விநாயகா அங்குசத்தால் வழி காட்டும் விக்னேஸ்வரா பாச கயர் கொண்ட விநாயகா அங்குசத்தால் வழி காட்டும் விக்னேஸ்வரா தங்கத்தை தியாகம் செய்த விநாயகா கீதையை தந்தாய் விக்னேஸ்வரா தங்கத்தை தியாகம் செய்த விநாயகா கீதையை தந்தாய் விக்னேஸ்வரா சர்வேசா 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 விநாயகா பாசத்தின் அமுதே விநாயகா வழிகாட்டும் தெய்வம் விக்னேஸ்வரா
யாகத்தின் முடியே விநாயகா, சர்வேசா விநாயகா, சர்வேசா விநாயகா, சர்வேசா விநாயகா. நன்றி சார். Thank you, Doctor. You are always guiding our group with right prayers. நல்ல பொருளுடைய இறை வணக்கங்களை சொல்லி எங்களுக்கு நல்வழி காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பாக நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்கின்ற சமயத்திற்கு எங்களை இப்பொழுதே அட்வான்ஸாக எங்களுடைய மனநிலையை கொண்டு வந்து விட்டீர்கள். நன்றி, நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி, நன்றி. Dear all, are Vedas Scientific என்பது இன்றைய தலைப்பு. அப்ப அதற்கு முன்னால வேதம் என்றால் என்ன என்று சிறிதே நாம் பார்க்க வேண்டும். நிறைய மொழிகள் வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் எனக்கு பிடித்த ஒரு சிறப்பான ஒரு வேதத்திற்கு ஒரு டெஃபினேஷன் என்றால் அது இஷ்ட பிராப்தி. எது நன்மை இன்பத்தை அடைவதற்கு உதவி செய்கின்றதோ, அனிஷ்ட பரிகார துன்பத்தை நீக்கவும், பார லௌகீகம் உபாயம் இதற்கு மேலான உபாயங்களை யோக்ரந்தோ வேதயதி ச வேதக, இன்பத்தை கொடுப்பதற்கும் துன்பத்தை நீக்குவதற்கும் எதை மேலான உபாயங்களை அறிவிக்கின்றது எதுவோ அது வேதம் எனப்படுகின்றது. அப்ப இந்த ஒரு வாக்கியத்திலே அத்தனையும் அடங்கி இருக்கு. நமக்கு நல்லதை செய்கின்றது, நமக்கு தீமையை நம்மிடமிருந்து நீக்குகின்றது, அதற்குரிய உபாயங்களை சொல்லுகின்றது. அந்த உபாயங்கள் தூய்மையானவை, மேலானவை. இவை எல்லாவற்றையும் எது செய்கின்றதோ அது வேதம் என்று. இதை நாம் ஏற்றுக்கொண்டால் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? Our modern knowledges and sciences, will they accept those ubayangal as the supreme ways by which we can avoid pain, we can avoid sad and sorrow, and then be happy and contented? இதுக்கு சயின்ஸ் இந்த உபாயங்களை ஏற்றுக்கொள்கிறதா என்பது இரண்டாவது, அதிலிருந்து வருகின்ற இரண்டாவது சிந்தனை. இந்த சிந்தனையை நம்மிடம் பகர்வதற்காக இன்று வந்துள்ள சுவாமி பரமார்த்தனந்தா சரஸ்வதியின் மாணாக்கர் அவர்களை மிகவும் பணிவுடன் அன்புடனும் வரவேற்கின்றேன். நன்றி. நமஸ்காரம். தொடங்குறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை ஆன் நம்ம டாக்டர் பாடின பாடல் பற்றி. ரொம்ப அருமையான பாடலா இருந்தது. ரொம்ப ஆழ்ந்த கருத்தினர். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீதையை தந்தவர் விநாயகருங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயம். நார்மலா பகவத்கீதையை சாண்ட் பண்றவாள்லாம் வியாசரை ஸ்துதி பண்ணுவா, பகவான் கிருஷ்ணரை அப்கோர்ஸ் ஸ்துதி பண்ணுவா. ஸோ கீதையே ஒரு அம்மாவா வச்சு ஸ்துதி பண்ணுவா. பட் பகவான் மகா கணபதியை மறக்காம இருக்கிறத ஞாபகப்படுத்தினார். ஸோ வண்டர்ஃபுல் திங். நம்ம கேஎஸ்என் சார் மாதிரி என்னோட தமிழ் வந்து ரொம்ப கான்வர்சேஷனலா இருக்கும். ஆர் ரொம்ப என்ன சொல்றது, அவருடைய கிளாஸ் இருக்காது. ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். முதல்ல ஒரு சின்ன தியான ஸ்லோகம். ஹரிஹி ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு-பரம்பராம். ஓம். ஆர் வேதாஸ் சயின்டிஃபிக். இந்த தலைப்பை பத்தி எல்லாருக்குமே வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சொல்றதுக்கு நிச்சயமா இருக்கும். ஒரு பெரிய பட்டிமன்றம் டாபிக்னே சொல்லலாம்.
ஒரு டாபிக், ஒரு பக்கம் சயின்டிஸ்ட், ஒரு பக்கம் ஆன்மீக அறிவாளர்கள்லாம் சொன்னோமா, அந்த பட்டிமன்றம் கேன் ரன் ஃபார் என்ன சொல்றது, முடிவில்லாம போயிட்டே இருக்கிற அளவுக்கு உள்ள விஷயம் இதுல இருக்கு. அறிஞர்களை விட்டுட்டு நம்ம எல்லாரும் நம்ம ஈச் இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து நமக்கு சம் ஒப்பீனியன் ஆர் தி அதர், சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தி அதர், நம்ம எல்லாருக்கும் உள்ள விஷயம் இது. ஒரு ஆங்கிள் பார்த்தா நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். நிறைய கேள்விகள், நிறைய நமக்குள்ளரையோ இல்ல நம்மகிட்ட மத்தவா கேட்டதோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம், கன்ஃபரண்ட் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் கன்ஃபரண்டே பண்ணிருப்போம்னே சொல்லலாம். கேன் சயின்ஸ் ப்ரூவ் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் அவர் ரிச்சுவல்ஸ்? இப்படி ஒரு கேள்வி. இப்ப புண்ணியாக வாச்சனம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பொதுவா பண்ணுவாங்க. அதுல ஜலம், வாட்டர் வந்து அதிகமா யூஸ் பண்றோம். இது வந்து ரெலவெண்டா, இது வந்து யூஸ்ஃபுல்லா? பஞ்சகவ்யம் அப்படின்னு நிறைய ரிச்சுவல்ஸ்ல கொடுப்பா. பசுமாட்டினுடைய ஒரு 5 பொருட்கள் வந்து அதுல இருக்கும். அது வந்து நல்ல, நிஜமாவே நல்லதா, அதனால ஆபத்து வராம இருக்குமா, இப்படி இருக்கு. அக்னிஹோத்திரம், ஃபயர் ரிச்சுவல், அது இன்னைக்கு ரெலவெண்டா? குளோபல் வார்மிங் காலத்துல அதையும் வேற சேர்த்துப்பா. நிறைய பேருக்கு சம் ஆஃப் யூ வில் ஆல்சோ ரிமெம்பர் தி போபால் இன்சிடென்ட். அப்புறம் நம்மளுடைய ஆல் அவர் ரிச்சுவல்ஸ்ல அந்த 108, 1008, அஷ்டோத்தர சத நாமாவளிகி, சஹஸ்ர நாமாவளிகி, இதெல்லாமும் மைண்ட்ல இதெல்லாம் தோணும். அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷன்ல இப்போ கிரகணம் வந்து ஃபார் சென்ச்சுரிஸ் வி ஹவ் பீன் கால்குலேட்டிங் கரெக்ட்லி வித்தவுட் யூசிங் வெஸ்டர்ன் மேத்தமேட்டிக்கல் டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ். அது எப்படி நடக்கிறது? கிரகணம் அப்ப சாப்பிட்றதா வேண்டாமா? எல்லாத்துலயும் தர்பை போட்டு வச்சிருப்பா. அந்த தர்பையினுடைய சயின்டிபிக் ப்ரூஃப் என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம் சாண்ட் பண்ணா ஃபீவர் போயிடுமா? இது ஒரு இன்சிடென்ட் கனெக்டட் வித் காஞ்சி பெரியவாளோட லைஃபோட கனெக்டட் ஒரு இன்சிடென்ட் வேற இருக்கு. சர்ன், அதாவது இந்த பார்ட்டிகல் ரிசர்ச், அணுவை பிளந்து அதன் மூலமா எப்படி எனர்ஜி வெளியில வருது, அதை ஸ்டடி பண்றது மூலமா அந்த பிக் பேங் எப்படி நடந்தது அப்படின்னு பாக்குறதுக்கு சர்ன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அங்க நம்ம நடராஜரை வச்சிருக்கா. இப்ப புது பாராளுமன்றத்திலையும் ஆல்சோ. பட் அங்க ஒரு சயின்டிபிக் இன்ஸ்டிடியூஷன்ல அது வைக்கிறது ரெலவெண்டா? ஸ்ராத்தம் வந்து இன்னி தேதிக்கு பொருத்தமான விஷயமா? காஞ்சி பரமாச்சாரியுடைய தெய்வத்தின் குரல்ல ஒரு சாப்டர் இருக்கு, எள்ளும் தண்ணீரும் எங்க போச்சு அப்படின்னு. அப்புறம் கோயில்ல கர்ப்ப கிரகம் ஏன் இப்படி ஒரு பர்டிகுலர் டிசைன்ல இருக்கு? ஏன் மூர்த்திகள்லாம், திவ்யமான மூர்த்திகள்லாம் பஞ்சலோகத்துல மட்டும் பண்ணிருக்கு? வாசல்ல கோலம் போட்டா என்ன பிரயோஜனம்? இப்படி லைக் தட் ஒரு என்லெஸ் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இது மாதிரி சொல்லி சாம்பிள், இது மாதிரி ஈச் ஆஃப் யூ would have faced some list of battery of questions. இப்ப இதுல வந்து நான் வந்து சுவாமி பரமார்த்தானந்தா என்னோட குரு, அப்புறம் நம்மளுடைய குரு பரம்பரையில என்ன சொல்லி கொடுத்தாலோ அதுல நான் என்ன கத்துட்டேன் அப்படிங்கிறதுல, அவ சொல்லி கொடுத்தது நிறைய. What I learned is only what I learned is some lesser than that, and what I am able to recollect is much lesser than that. The beak is small அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி யதாசக்தி என்னால என்ன ஞாபகம் இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிட்டு ட்ரை பண்றேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ கான்ஃபிடென்ட். செல்வநாயகம் சார் சொன்னார், இங்க இருக்கிறவாள்லாம் ஆஃப் அன் இன்டெலெக்சுவல் கேலிபர். தேர்ஃபோர் நான் எதுவும் விட்டு இருந்தா கூட நீங்கள்லாம் வந்து யூ வில் பி ஏபிள் டு ரெஃபர் தட், அதை வந்து ரைஸ் பண்ணி so that the whole discussion will be complete பண்ணிடுவேங்கிற கான்ஃபிடன்ஸும் இருக்கு. இப்ப இப்ப நிறைய இந்த நம்மளுடைய அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கஷன், questions and etc., we would have seen there are many views about நம்மளுடைய ரிச்சுவல்ஸ். சயின்ஸ் ஆங்கிள் ஒத்துண்ட விஷயங்களும் இருக்கு, அண்ட் ஒத்துக்காத விஷயங்கள் மச் மோர் பிகர் லிஸ்ட் இருக்கு. இப்ப ஈச் ஆஃப் ரெண்டுமே இந்த மிக்சர், இந்த மிக்சர் இருக்கிறதுனால we can safely say, I can safely say that we need a fundamental clarity on one single question or Vedas Scientific. இப்ப இந்த மாதிரி ஒரு ஐட்டமா ஒரு ரிச்சுவலா எடுத்துட்டோ ஆர் ஒரு ஆஸ்பெக்டா எடுத்துட்டோ நம்ம பார்த்தோம்னா then it will be an endless thing. We don't need to bring in
Stephen Hawkins or Richard Dawkins, or the other side in the Hawkini, Dawkini, Ivalayum kundu varama, Rishi Muniyal Ivaltalayum jaasti pohama, in a very an approach that fits common sense, intelligence, and experience. Idu moonly match pandra mari. Can we understand and come to a conclusion? Is what is the attempt that I'm going to make. Science, science is the later entrant. So the science one is fundamentally a study of knowledge about the physical world. ஒரே வார்த்தையில சொல்லலாம். அந்த ஸ்டடி பண்றது மூலமா it tries to decode the laws. என்னென்ன லா இருக்கு அதுக்கு பின்னாடி. இப்போ கிராவிட்டி அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன லா இருக்கு. அப்புறம் ப்ராசஸ் ஃபார் இந்த மாதிரி லாவெல்லாம் டிகோட் பண்ணிட்டு அது மூலமா என்னென்ன ப்ராசஸஸ் வந்து ரிப்பீட் பண்ண முடியும். So that we can finalize those laws as permanent and consistent அப்படிங்கணுமா. அண்ட் இதில் பண்றதுல வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ், இன்னோவேஷன்ஸ். ஸோ த ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் பீயிங் லாஜிக்கல் இஸ் தி கார்னர் ஸ்டோன் ஆஃப் சயின்ஸ். ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம இதை பார்க்க போறோம். அண்ட் வேதங்களை எடுத்தோம்னா அருமையான ஒரு ஸ்லோகம் சொன்னார், ரொம்ப ரத்தன சுருக்கமா இருந்தது. இந்த வேதங்கள் அபௌருஷேயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது இத ஆத்தர், இதுக்கு ஒரு ஆத்தர், இதுக்கு இவர் தான் வந்து தி கிரெடிட் அப்படின்னு கொடுக்கறதுனா ஒன்லி ஈஸ்வரன் பகவானுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் அவர் அழகா அந்த சொன்ன அந்த சின்ன இன்ட்ரோடக்ஷன்ல அவர் சொன்னது மாதிரி இட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் நாலேஜ் சிஸ்டம் கவரிங் த லைஃப் இன் இட்ஸ் என்டையரிட்டி. பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறதுக்குள்ள இல்லாம தி என்டையரிட்டி it covers, and there and since it coming from Bhagavan, it is unquestionable. While Vedangal வந்து it teaches about everything on everything under the sun and beyond the sun, the primary aim of Veda is to teach Jiva, Jagat, Ishvara. இது மூணு என்ன, அதுல வந்து what is that, what is their ultimate nature, இதை ஸ்டடி பண்றது தான் வேதங்களுடைய முக்கியமான குறிக்கோள். And on top of it, attaining மோக்ஷம் இஸ் தி தர்மார்த்த காம மோக்ஷத்துல மோக்ஷம் எப்படி ஒருத்தர் வந்து அடையிறது அப்படிங்கிறத குறிக்கிறது, அப்படிங்கிறதுக்கு தான் கைடு பண்றது. இப்ப இந்த வேதம் அப்படின்னு சொன்னாலே there is a culture that comes along with that, part and parcel. ஸோ நம்மளுடைய வைதிக கல்ச்சர்ல எல்லாமே ஃபைனலி கனெக்டட் டு தி ஹையஸ்ட் பர்சூட், தட் இஸ் மோக்ஷா. இது வந்து நம்ம காசிக்கு போனோம்னா அங்க இருக்கிற ஓடக்காரனுக்கு வந்து மோட்சத்தை பத்தி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு காமன் ஃபோக் வரைக்கும் அது வந்து கீழே ட்ரில் டவுன் ஆயிருக்கிற ஒரு விஷயம். இது எப்படி இருக்குன்னா இந்த சம்ஸ்காராஸ், தட் இஸ் ரிச்சுவல்ஸ் தான் இதை வந்து ஆல் த்ரூ லைஃப் கனெக்ட் பண்றது. ஆல் த்ரூ லைஃப்னா பர்த் டு டெத் மேக்ரோல. மைக்ரோல எடுத்தோம்னா ஆன டெய்லி ரிச்சுவல் எடுத்தோம்னாலும் மார்னிங் நம்ம எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும், ஸ்லீப் படுத்துக்கிற வரைக்கும் இந்த ரிச்சுவல்ஸ் தான் கவர்ன் பண்றது. மேக்ரோ மைக்ரோ புட் டுகெதர். சுவாமிஜி ஒரு அழகா ஒரு ஸ்லோகம் ஒன்று சொன்னார். பிராம்ஹே முகூர்த்தே உத்தாய சிந்தையேத் ஆத்மனோஹிதம் குரும் விஷ்ணும் நமஸ்கிருத்ய மாதரம் பிதரம் ததா. ஃபர்ஸ்ட் திங் வந்து பிராம்ஹே முகூர்த்தே, வெரி சிம்பிள் ஸ்லோகா. ஸோ early to rise, early to bed makes life one healthy, wealthy and wise அப்படிங்கிற மாதிரி the getting a early is the first thing one should do. இப்போ கூட the 5 AM club ன்னு சொல்லிட்டு there is something which is becoming very popular. There are many celebrities who say that they get 5 AM club and that is their shortcut to success அப்படின்னு சொல்றா. ஸோ அந்த ஆங்கிள் we are able to connect வேதத்துல இருக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்ல கனெக்ட் பண்ண முடியுது. அப்புறம் சிந்தையேத் ஆத்மனோஹிதம், ஒன் ஷுட் ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப், கோல் ஆஃப் லைஃப் அண்ட் ஹவு டு அட்டைன் இட் in the morning. Otherwise we can easily understand, one can get completely distracted and derailed. ஆனா அதை சரி திங்க் பண்ணா மட்டும் பத்தாது. how to go about, first குரு. இல்ல இன்ட்ரெஸ்டிங்லி இந்த குரும் விஷ்ணும் நமஸ்கிருத்திய மாதரம் பிதரம் ததா, இந்த ஆர்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம தமிழ்ல ஒன்று சொல்லுவோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறதுனுடைய ரிவர்ஸ் ஆர்டர்.
So the Mata, one should start with, of course, with Mata, Pita, Guru, Deivam. That is the ascending order. அப்படின்னு வச்சுக்கலாம். The normal early in the life. But later, Guru should be the most, Guru should become everything for us. So that we can attain the highest goal, that is moksha. So அதனால குரு இங்கே ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. So Guru தான் going to introduce us Shastra, that is the Vedas here. And Vishnu, so ஈஸ்வரானுடைய அனுகிரகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. And of course, gratitude to one's own parents is a given. So இது எழுந்த உடனே அடுத்தது பிரஷ் பண்றது கூட வேற எந்த ஒரு ட்ரெடிஷன் இல்லாத ஒரு பியூட்டி டூத் பிரஷ் ப்ரேயர், தந்ததாவன பிரார்த்தனா. ஸோ அந்த ஸ்லோகம் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். இதோட ஸ்லோகம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய there are not going to be any more ஸ்லோகாஸ். ஆயுர்பலம் யசோ வர்ச்சஹா பிரஜா பசூன் வசூனிச்ச பிரம்ம பிரஜாம் ச மேதாம் ச त्वं नो देहि वनस्पते. The most ecologically sensible prayer. So the basic and the minimum thing we expect out is ayuhu. Dental health is an indicator of total health. அப்படிங்கிறத ஈவன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO கூட சொல்றா இப்ப. So which is something what is stated here is there is a common agreement here. Ayur, then balam, of course, is a consequence. Then yashaha, brilliance, a name and fame. Varchaha, that is brilliance and kanti. And prajaha pashun, fundamentally a very materialistic successful life. Vasunicha varaikum. Then the prayer says, and all this thing, I should not stop there. I should go and achieve the highest thing, that is prajna, medam வரைக்கும் அது the prayerல கேட்கறது. So இந்த மாதிரி all through the day, all through the life, வேதா வழி, வேதத்துல சொல்லி இருக்கிற வழி is the guideline or the GPS or the road map அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காலத்துல that was absolutely complete, என்ன சொல்றது, வாஸ்ட், ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து இப்ப வெரி ஃபியூ டு வெரி லிட்டில் வரைக்கும் இறங்கி வந்தாச்சு. And one of the most important thread that we can say is science. But we are not trying to make a villain out of science. இந்த threat ஏன் எப்படி வந்தது? But science per se, see, like how a matchstick per se doesn't cause fire. It is the person who uses it for what purpose that makes all the difference. Whether one uses for cooking or for arson, that makes all the difference. Al mari the science we are not going to make villain. It is the people behind it. So the idea is, when we say science here, the people who are interpreting science or using science for what purpose is the idea. So the science la இப்ப என்ன ஆகுது, நிறைய பேருக்கு இந்த ரிச்சுவலை நான் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது சயின்டிஃபிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபிஷேகம் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ 11 திரவியம், இப்போ ருத்ராபிஷேகம் அப்படின்னு பண்ணா 11 திரவியம் யூஸ் பண்ணுவா. இப்போ பால், நெய் இப்படிலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஏன் கோகோ கோலாவை யூஸ் பண்ணக்கூடாது? பால், அதுவும் பால் நெய் விற்கிற விலையில. ஸோ இப்போ இந்த மாதிரி கேள்வி ஆரம்பிச்சு சயின்ஸ் மூலமா ஒத்துக்கிற மாதிரி இருந்தா தான் காட், ரிலிஜன், ரிச்சுவல்லாம் ரெலவெண்டா வச்சுக்கணும். அதுக்கு உள்ளதை வச்சுக்கலாம், பாக்கிய தள்ளி விட்டுடலாம். ஆர் பிளைண்ட் பிலீஃப் அல்ல சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறது. திஸ் இஸ் நாட் ஃபிட்டிங் இன் த ஏஜ் ஆஃப் ரேஷனாலிட்டி அண்ட் தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இஸ் அ ப்ராப்ளம். ஐதர் சம்படி இஸ் கொஸ்டினிங் அஸ் ஆர் இவா கேள்வி காப்பாளேன்னு சொல்லிட்டு வி ஆர் ஹெசிடன்ட் டு ப்ராக்டிஸ்லேருந்து. It covers the entire range. Now, this is the problem. Definitely, we need a clarity. And clarity overall, what should be our internal understanding or knowledge with respect to this and that. Science, we cannot totally reject. So, what do we do with Vedathil ulla rituals alla enna pandrathu? Muzhukka ethukiradha, partiala vechukiradha, இல்ல கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறதா, இஸ் தி ஹோல் தாட்ஸ் தட் வில் கோ அரவுண்ட். அதுல சுவாமிஜி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி தரார், சயின்ஸ் அண்ட் பிலீஃப் ஆர் நாட் கான்ட்ரடிக்டரி. எப்படி?
there are many scientists. நம்ம இந்த சந்திரயான் அமிச்ச இந்த சயின்டிஸ்ட் குரூப்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்னாடி அப்துல் கலாம் மாதிரி, but all the way we can go to a huge list of scientists who practiced, who used science, who were scientists, and they also were people who believed in God, Bhagavan, Shastram, etc. Across religions. When I say this, it is across religions. Because therefore it is at least becomes very clear with our in our own lifetime we are seeing that. So contradictory need not be contradictory. அதாவது either or கதை கிடையாது. Either this or that. ஏதோ ஒண்ணுதான் இருக்கும். அந்த மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கான்செப்ட் இங்க நீட் நாட் அப்ளை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் தட் வி பி ஏபிள் டு அப்ரிஷியேட். செகண்ட், நம்மளுடைய வேத சாஸ்திரம் is an independent source of knowledge. Therefore, it cannot be proved or disproved by science. இப்ப சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா does it become a belief? இப்ப பிலீஃப்னு ஆச்சுன்னா then will I become an unscientific or a non-rational person? So அதுக்கு what is the counter is, so when we understand something as an independent source of knowledge, what it means is that knowledge gained from an authority cannot be discounted as a mere belief. இப்ப அதுக்கு உதாரணமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்றேன். இப்போ வள்ளலார் சுவாமிகள் வந்து வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார்னா இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் அ ஃபேக்ட். சிமிலர்லி காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரியனிடம் கண்டேன் நந்தலாலா அப்படின்னு பாரதியார் பாடினார்னா தட் இஸ் ஆல்சோ எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, ஃபார் த டைம் பீயிங் இட் இஸ் ரியலி நாட் அ பிலீஃப். நம்மளுடைய வேத சாஸ்திரம், we let us try to understand how does knowledge take place. That is the central question. இப்போ சயின்ஸ் ஆகட்டும், வேதம் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தமே தெரிஞ்சுக்கிறது, knowing அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். விது, that is to know, to gain knowledge is the whole idea. Science is also about all the ologies. ஜியாலஜிலேருந்து ஆரம்பிச்சு all these ologies are about knowledge only. How does this knowledge take place is the central question. இப்போ both if we can establish that knowledge takes place through this and through Vedas and through science. Science of course is a given. Vedas nu namakku purinjidutna then we have no problem with that this or that and the prachana namakku varadu, and we can overall easily conclude what is that I am going to do with that அப்படிங்கறத one can easily decide. So ipa what is revealed by a source of knowledge? இப்போ வந்து how do we understand அப்படின்னா, we understand all, how do we learn, how do we know is through our 5 sense organs. Through the eyes we get to know colors, through the ears we get to know sound, and similarly through the nose we get to know smell, and use the tongue to taste and the skin to touch. This is how we get to know about this. Now இதுல இருந்து என்ன ஸ்பஷ்டமா இருக்குன்னா, through the eyes we can only get one type of knowledge, that is with respect to the color and the forms. But through the eyes we cannot know other aspects, like what other sources of knowledge la theriyirudho, like sound etc., sound, smell, taste etc., cannot be known through eyes. So one source matches one stream of knowledge only. Now that is the logic that we are trying to derive out of here. So which means none of them can function in the field of others. That means they cannot verify the other. So simple chonna, one pramana, one source of knowledge cannot contradict another. இப்ப கண்ணால மட்டும்தான் ஆரஞ்சு கலர்ங்கிறது தெரிய முடியும், மற்ற சென்சஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. So அதே the same logic we can use and say வேதம்ங்கிறது is an independent pramana. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ண சார் தான ஆஃப் போயிடுது. நான் ஆஃப் பண்ண அக்கா குளிச்சு அக்கா நான் அப்போ தான் இருக்கிறேன்.
மியூட் பண்ணிக்கோங்கய்யா எல்லாருமே. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து therefore இப்போ வந்து வேதம் எப்படி சொல்றது அப்படின்னு how do we learn? இப்போ வேதா டாக்ஸ் அபவுட் இப்போ வந்து while through the five senses what we understand is what we can இந்த five senses மூலம் தான் பண்ண முடியுது. whereas இந்த five senses வந்து cannot talk about, for example, consciousness, for example, life, for example, about God. இந்த மூணு is not a field for these five senses and for that matter for science by extension. So இந்த சப்ஜெக்ட்ஸ் சாஸ்திரம் மட்டும் பேசுறதுனால it is the only source of knowledge to learn about Jiva, Jagat and Ishvara. So we should drop the idea of scientific or a logical validation or verification or proving of Vaidika rituals. So neither science nor any other pramana can help us to validate or prove with respect to what Veda Shastram is trying to teach us. So put together we can say அது வந்து scientificum கிடையாது, unscientificum கிடையாது, it is trans-scientific. It is possible still some may not agree. Like for example, if a person is blind and throughout his life he doesn't know the colors and the forms. A wonderful doctor comes and fixes his eyes, and now he says, now you can see colors and forms. Now this person can say, if he says, இப்போ நான் வந்து கண்ணால இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் நான் வந்து இந்த அதர் 4 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தான் வந்து நான் வந்து ஐ டேக் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த கண்ணால நீங்க வந்து நீங்க நியூவா கொடுத்தது வந்து ஐ நீட் டு வெரிஃபை வித் தி அதர் ஆர்கன்ஸ்னா கேன் இட் ஹேப்பன்? சேம் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் ட்ரைங் டு ஸ்டில் நாட் பீயிங் கன்வின்ஸ்ட் அபவுட் இட். Now we can go a little more about how do we know the process of getting knowledge. But knowledge can be of two types, perceptual and non-perceptual. Perceptual is fundamentally what is right in front of us, or simply put on the 5 sense organs மூலமா நம்ம எதை access பண்றோமோ, எதை gather பண்றோமோ அது மட்டும். So it is undeniable, absolutely. What is this non-perceptual knowledge? But irrefutable. Self-awareness is a wonderful example. The self-awareness இருக்குங்கிறத எந்த gadget வச்சு prove பண்றது? No way. So only it's a fundamentally a non-perceptual knowledge. Now we'll go back to perceptual again. This perception or cognition, it's a technical word, is of again twofold. External, அதாவது நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நம்ம கேதர் பண்றது இஸ் எக்ஸ்டர்னல். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அன் இன்டர்னல் காக்னிஷன், இன்டர்னல் பர்செப்ஷன், லைக் வலி, சந்தோஷம், புரிஞ்சதுங்கிற ஒரு அந்த ஃபீலிங், எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. இப்போ யாராச்சும் வந்து எனக்கு சைனீஸ் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ. That ability to knowing the I don't know. இப்போ வந்து ஒரு சேரிட்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு இன்னர்ட் இதுல வந்து நம்ம தெரியாத விஷயத்தை கேட்டா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ரெஸ்பாண்ட் இன் எனி மேனர். அந்த மாதிரி இல்லாம கான்ட்ராஸ்ட் டு தட் we know that we don't know அந்த ஆங்கிளுக்கு. And similarly love, hate, etc. these are internal. இப்போ the internal perception is equally valid as the external is we'll have to keep in mind. பட் ஆனா இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இன்டர்னல் பெர்செப்ஷன் வந்து சப்ஜெக்டிவ் அண்ட் பிரைவேட் விதின் ஒன் செல்ஃப் ஓன்லி. பட் போத் ஆர் ரியல், போத் ஆர் பார்ட் ஆஃப் த ரியாலிட்டி. ஸோ சைக்கலாஜிலி சொன்னோம்னா இந்த காக்னிஷன் 3 விதமா பிரிக்கலாம். மறுபடியும் வேலிட் காக்னிஷன், வேலிட் நாலேஜ்னு சொல்லலாம். லைக் உள்ளத உள்ளபடி பார்க்கறது.
இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோனை பார்க்கறது. இட் கேன் பி நான் வேலிட். ஆரஞ்சு பழம் கொடுத்தா, ஆரஞ்சு இஸ் ஸ்வீட் ஃப்ரூட், பட் when I tasted it, it tasted sour. So I know it is not matching the knowledge I had to be corrected. Third, it can be invalid. Like typical சொல்ற example வந்து ஒரு in a twilight timeline, in a twilight zone, there is a rope in front of me. I am not and I mistook it to be a snake. And similarly many more things. For example, இப்போ வந்து blue sky, is sky really somebody had painted the sky blue? No, but it appears like that. To our perception, it is like that. The earth is appearing flat, but really it is not so. Mirage, one more example. It looks like water is there, but really it is not there. So idu mari all these invalid 3 types how it can be looked into. So all the thing points out to there has to be a very deeper understanding about how we gather knowledge. அதுக்கு நம்ம சாஸ்திரத்துல there is an aspect called tarka shastram. We have a western side la irukra mari logic is also explored in a very profound way, very deep way in our shastram. And there is just to give a glimpse, most of you would be aware that there is a Buddhistic version, there is a Samkhya version, there is a Yogachara version, and there is a Vaidika version also. We are not going to get into those aspects. We are going to essentially restrict to a bare minimum. First is the direct perception or cognition. Adha vandu pratyaksham appdin solluva. So simply trees, rock, water, air, all that we are able to perceive with the use of our 5 sense organs. So idhula point enna we perceive all right, but the world in at large compared panna what we can perceive actually is very limited. Compounding that further is nammude vision can only vision all this. Similarly, the sense of smell, the sense of hearing is very narrow range in solano compared to other animals and other species on planet Earth itself. But it is still limited. Let us keep it in mind. Then the next one is anumana. It's essentially inference, deriving from another knowledge. Normally, human beings have taken to a very new level. Not many animal species are able to employ the ability called inference as a tool, as a technique, as a method. இதை எப்படி டிரைவ் பண்றோம்னா ஒரு விஷயத்தினுடைய நேச்சர்ல இருந்து நம்ம இது பண்றோம், அனுமானம் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து வேர் there is a smoke, there is fire also. There is no smoke without fire அப்படின்னு சொல்றோம் இல்லையா? So today's cosmology, today many things we are arriving at through the use of this inference. Example, ஒரு ஸ்டார்னுடைய லைட் நம்ம அங்கே பார்க்குறோம், but using the speed of light and other inference, we are able to arrive that the star is actually dead, but the light has traveled and reached us after so many light years அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா காஸ்மாலஜில. So அதெல்லாம் we are able to do using this. It covers the deductive, inductive process of reasoning. Medical sciences, astronomy, cosmology use this extensively. Upamana is the third one. Fundamentally, we compare the similarities. We do the reductionary approach, contrast. For example, we know domestically there is a domestic dog, and when we go to a forest, we see a dog and compare it, and we understand and agree it as wild dog, for example. Ayurveda it is used in very extensively. Even how did we arrived at the COVID-19, the corona virus? How did we? By comparing with the other viruses, features, common features, etc. Then we come to arthapatti, which essentially means postulation or supposition or presumption of fact. For example, or classic example, a man is stout, but that man is fasting during daytime. And we also know a fasting man cannot be stout.
அதுல இருந்து என்ன தெரியுது? He eats in the night only தெரியுது. So இந்த மாதிரி arriving at. Then the fifth and the final one which we use and final is the anupalabdhi. Non-apprehension is the only means of a valid knowledge of non-existence னு சொல்லுவா. இப்போ வந்து கிளாஸ் ரூம் வந்து ஒரே சத்தம், அப்படிலேருந்து என்ன தெரியுது? The teacher is not there தெரியுது. See, the teacher is actually absent. நம்ம வந்து நேரா அந்த கிளாஸ் ரூம்ல போய் டீச்சர் இல்லைன்னு பார்த்து சொல்றது இல்ல. அந்த வர்ற சத்தத்தை வச்சு we are establishing the non-existence of or no presence of the teacher over there. இந்த ஆங்கிள் அது கொஞ்சம் paradoxical way of thing. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கிரைம் நாவல்ஸ் ஆர் தேர் வித் திஸ் ஐடியா. நோ, இந்த அஞ்சுமே ஃபண்டமெண்டலி பிரத்யக்ஷனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். யூசிங் ஒன் தட் வி சி அண்ட் பில்டிங் வித் த ரெஸ்ட் ஃபோர் அஸ் அ டூல். இது எல்லாத்தையும் கிராஸ் பண்றது தான் இந்த சிக்ஸ்த் ஒன் கால்டு சப்த பிரமாணா, விச் இஸ் த வேதா அஸ் அ பிரமாணா. இங்க என்ன பண்றோம்னா வேர்ட்ஸ், ஸ்போக்கன் வேர்ட்ஸ், ஐதர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டனை வந்து நம்ம வந்து பிரமாணம் ஆர் எ சோர்ஸ் ஆஃப் நாலேஜா எடுத்துக்கிறோம். இப்போ எவ்ரி வேர்ட் இஸ் ஃபண்டமெண்டலி a symbol of a thought or an idea, and therefore we take it as a valid means of gaining knowledge. So இதுல வந்து சென்ஸ் பேஸ்டையும் கவர் பண்ணும் அண்ட் பியாண்ட் சென்ஸையும் கவர் பண்றது. நம்ம எஜுகேஷனல் சிஸ்டம் இதை தான் பேஸ் பண்ணி இருக்கு. So a verbal statement from that point of view is the most powerful vehicle for transmitting knowledge. இந்த ப்ரீவியஸ் அஞ்சையை விட பார்த்தேன்னா இதுதான் வந்து மோர் பவர்ஃபுல்லா இருக்கிறது. Some of you will be familiar with that expression, verbal testimony. ஒரு காலத்துல very powerfully used. Even today the courts depend upon verbal testimony, isn't it? அத சாஸ்திரத்துல ஆப்த வாக்கியம், ஆகமாங்கிற வார்த்தைக்கும் அதுதான் அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் மூலமா நம்ம ஒரு வேலிட், சரியான முறையான ஒரு விஷயத்த முறையான ஒரு குரு மூலமா ஒருத்தர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது, விச் இஸ் நாட் கான்ட்ரடிக்டட் பை அதர் வேலிட் நாலேஜ்ல கான்ட்ரடிக்ட் பண்ணாத இருக்கிற வரைக்கும் இதை வேலிடா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, குதிரைக்கொம்பு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்லை. பட் வென் வள்ளலார் வந்து வாடின பயிரை கண்டு வாடினேன்னு சொல்றத we understand that it is true. அதே மாதிரி பாரதியார் கக்கை சிறையிலே நந்தலாலான்னு அவர் பாடும்பொழுது நம்ம we take it as truth. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம உண்மைன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி வள்ளலார் சொன்னா மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா, ஆர் பாரதியார் சொல்றது மட்டும்தான் அந்த மாதிரி சம் ரேர் இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும்னா நிச்சயமா இல்ல. ஈவன் எவ்ரிடே இப்போ வந்து I had a dream and unless I come and tell you that I had a dream, இதுதான் என்னோட ட்ரீம்ல வந்து நான் சொல்லாத வழிய, is there a scientific way or can science dream to find that at all is the question. இப்போ வந்து போதை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழின்னு சொன்னால் வழிய, is there any other way of knowing it? There is no other way. The maximum one can take inferences, I as a human being dream, therefore other human beings can or may dream, அவ்வளவுதான் சொல்லலாம். பட் வாட் வாஸ் த ட்ரீம் சொல்ல முடியுமா? முடியாது. Now இந்த மாதிரி ப்ராக்டிக்கலி ரொம்ப டெய்லி லைஃப்க்கு யூஸ் இல்லாதது மட்டும்தான் அப்படின்னு சொல்லாமா, அதுக்கு மட்டும்தான் சப்த பிரமாணம் உபயோகம் ஆகுமா, வேற எதுக்கும் உபயோகம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். டேக் ஆர்டினரி எக்ஸ்பீரியன்சஸ். எப்படி இருக்கீங்க நீங்க, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் பேசிக் கொஸ்டின். why are we asking that? Because otherwise we actually have no way of knowing how that person is otherwise. If the person is not well and I am going to interact with him where his wellness is also required, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னா then only I can ask him to can you come with me or not, isn't it? So it has got a practical dimension. Or how and physically and mentally feeling. ஏன்னா இந்த கேள்வி இல்லைன்னா, supposing we don't need to ask how are you, which actually proves what the doctors need not ask the patient how does he feel or what is his problem at all.
Doctor can, by using the scientific tools itself, he can all the time find out without the patient having to open his or her mouth. Labல போனா கூட நம்ம வந்து what is your plan? They ask quite a lot of diagnostic questions. Then only they decide, with that only they arrive at the conclusion. Ultrasonogram, radiology, all these areas this is being used, isn't it? So the idea is fundamentally Shabda Pramanam is a valid source of knowledge, and especially Shabda Pramanam when it covers about life, consciousness, the nature of God in the angle it is all the more valid, and therefore there should not be any hesitation in agreeing to this, the idea that I am trying to, that I understood. இப்போ இதுல கவுண்டர், இப்போ வந்து எபிஸ்டமாலஜின்னு ஒரு ஏரியா ஆஃப் ஸ்டடி சொல்லுவா. அதாவதுப்பா நீ வந்து நீ சொல்றது ஓகே ரைட்டுன்னு தெரியாது. You should also establish why the other one cannot do. You have to establish both the right as right and the wrong as wrong. And the angle we can also little bit look at, is science complete? Because science, I think safely all scientists say that science is still developing, evolving. Apna enna work in progress. Apna enna it is not complete. Scientists also say, for example, the universe is expanding அப்படி சொல்றா. ஸோ அடுத்த கேள்வி, where it is expanding into what? இப்போ ஒரு ரூம் இருந்தது, அதை இடிச்சுட்டு அந்த ரூம் வந்து 10x10 ரூமை வந்து 10x15 ரூமா மாத்தணும் அப்படின்னா, we know where the space is expanding into. அந்த எந்த சைட்ல இருக்கிற ஸ்பேஸ இது it is expanding into நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? So where is this universe expanding into? Logical question, right? But there is no answer. Okay, அது போகட்டும். So the universe is consisting of 95% dark energy, and the balance 5% is only the matter, what we call it as mass. The planets, oceans, all those planets all put together, gaseous planets put together. And so far the dark stuff remains dark. So therefore இப்ப இருக்கிறதுக்கே வந்து there is no clinching evidence. So இதுல வந்து நிறைய ஆங்கிள் காஸ்மாலஜில எடுத்தோம்னா is a probability. And science also can counter question to science. Can the creation or can the Big Bang happen by chance? Is it by design or by randomness is the fundamental question. One more question we can think of. We use human intelligence to think of many scientific methods, etc. But how did the human intelligence came in the first place? Who created the human intelligence? Somebody has to design the software, right? And the question la. And science anyway, we know it covers all that is visible. But what is not visible and material in nature? When I say material, I cover energy also included. Energy and matter are interchangeable. So given that which is not material, not made out of matter, not pancha bhautikam, for example, life, sentiency, death, consciousness, இதெல்லாம் வந்து still mystery to science. Science considers consciousness as a function of the brain. But is it are they standing by that? No, there is no complete agreement within scientists themselves. So consciousness is not a product or a process or a property of the either body or mind or the intellect, and all the sense complexes put together is taught by Shastram. This science is yet to understand or arrive at. So அதுல வந்து now is that a valid, what I am saying now, does that make sense valid அப்படின்னு கேட்டா or make sense னு கேட்டா, there was, I think sometime before they were doing some tests on some yogis who were able to stop, let us say, it's their heartbeat or their even simple thing like chitta vritti nirodha, that there are yogis who out of yogic using their yogic powers can have a thoughtless state for a length of time. And when the scientist said
they were not able to conclude what to conclude. Otherwise, they will have to say that the person is brain dead. But the person is able to stop the thoughts at will and able to engage in a conversation without any corresponding movements or the shift of waves in the brain. So, in the mari even the mari complex kuda podalam. Let us even take some rudimentary and simple sensations. How a mechanical brain process turn into physical functions. It is still not answered. So the idea is putting all this together. Can we say that there is actually something beyond the scope of science? Avladhan simple. Science is definitely, when I say all this, it is not to refute or invalidate the usefulness of science and scientific methods. No, that's not the idea. But only to have the clarity where Einstein stands and where does what is our understanding with respect to Veda and what is our understanding with respect to science. இதுதான் வந்து இந்த கிளாரிட்டி வரதுக்காக. So trying to give a scientific or a logical reasoning or an explanation for Veda or Vaidika rituals is a fundamental mistake. So because the problem with respect to the fundamentals that we saw, the way of knowing how do we gain knowledge, adula dhaan adu root ஆறுது. One interesting thing, how does this conflict first of all came? அப்படிங்கறத little bit we can see for a very briefly, because this is kind of historically how is it getting shaped up ங்கிறதுக்கு. If you this conflict is actually even more rampant in the Western side. The other religions define God as residing somewhere and at some location at a particular timeline. So adu will be the problem for science. But whereas நம்ம என்ன சொல்றோம், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். So we accept both the formless and the formless can take various forms அப்படிங்கறத, the formless divine can take various forms அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்றோம். So அதனால we don't have, actually we should not have a conflict at all. But the spillover came into tremendous Western influence kind of a thing. I think this has become well spread in our country also. But there is another beautiful thing. Many scientists are puzzled in one thing. While still the debate is raging on God is there or not, an extension of Vedas versus science. So, but everybody seems to agree the prayer is a very powerful tool. It is very helpful. It actually is a very good method to have a set of prayers. So, in the end, I think what I would like to sum it up is science has got its relevance. Yes, therefore, let us we will continue progress further on the science part. But Veda is a pramanam with respect to Jiva, Jagat, Ishvara, this and related, and Chaitanyam, which is consciousness. In the clarity, we will be comfortable with science and we'll equally be comfortable with our Vaidika rituals, because all the rituals are fundamentally a set of toolkit to help us understand about Jiva, Jagat, and Ishvara. So this is what I wanted to share with you. And I am now ready to learn more from the learned audience. Hari Om, that's it. Sir, நீங்க மியூட்ல இருக்கே. மற்றவர்கள் கேள்வி கேட்பதற்கு ரெடியாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால ஒரு சிறிய சஜஷன். ஒரு சிறிய ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு நீங்களே விடை சொல்லுங்களேன். நீங்க சொல்றீங்களே நிறைய சந்தேகங்கள் நம்ம நிறைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கிறோம், தினப்படி வாழ்க்கையில. வெதர்
இந்த ரிச்சுவல்ஸ் ஆர் வேலிடேட்டட் இன் பை சயின்ஸ் அப்படின்ட்டு. ஏதாவது ஒரு ரிச்சுவலுக்கு can you take the ritual, ask the question, and can you also justify in scientific terms? தோ உங்களுடைய அடிப்படை கருத்து இந்த லெக்சர்ல அது தேவையில்லை என்று இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா படுது. Actually, can you hear me? Yes. ஆக்சுவலா இந்த லெக்சர் இந்த செஷனோட எசன்ஸே வந்து அந்த நீங்களே சொன்னீங்க, அந்த கேள்வியே இருக்கக்கூடாது, இதுவே தேவையில்லைன்றதுதான் சார் சொன்னாரு. எனக்கு இந்த டோட்டல் செஷன் ரொம்ப டீப்பா இருந்தது. அதோட எசன்ஸ் என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியா அது சார் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா புரிய வச்சுது. என்ன சொன்னாருன்னா, இத்தனை வருஷமா கண் இல்லாத ஒருத்தவருக்கு வந்து அவர் பார்த்த விஷயங்கள் இப்ப பார்க்கும்போது, நான் முன்னாடி பார்த்ததை வச்சு என்னோட மத்த சென்சஸை வச்சுதான் நான் வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப அவர் பாக்குற ஒரு இந்த கண்ணில்லாதவர் இப்ப பாக்குறது ஒண்ணு, the perception that he has got, the knowledge that he has gained through his other senses, அதை வச்சுதான் நான் வேலிடேட் பண்ணுவேன்னு ஒண்ணு சொன்னா it is meaningless. சோ அதுதான் சார் சொல்றாரு. அப்சல்யூட் ட்ரூத்தை வந்து வேதாஸ் ஆர் சயின்டிபிக்னு இருந்த கேள்வியே வேண்டாம் அப்படின்றது அது ஒண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி another thing that he said is epistemology based பண்ணி, அதாவது ரெண்டு விதத்துலயும் இது ட்ரூனா அது ஃபால்ஸான்னு செக் பண்றோம்ல. சோ அந்த மாதிரியும் கேட்கும் போது இந்த கேள்வி வந்து அபத்தமான ஒரு கேள்வி அப்படின்றதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. சார் யூ கேன் சே. Hello. Absolutely right. So ஆனா என்ன அதுல ஒரு கேட்ச் என்ன சார், இப்போ வந்து ரெண்டு உங்க இந்த கொஸ்டினை ஃபர்தரா ஸ்பிளிட் பண்றேன் உங்களுடைய கேள்வியை. ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வச்சுக்கோங்களேன். இந்த பெனிஃபிட் வந்து த மேட்சிங் திங் valid on both terms, science as well as in Vaidika ritual, both valid அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு சயின்ஸை பொறுத்தவரையிலையும் ஒன்லி த எக்ஸ்டர்னலை மட்டும் தான் கவுண்ட் பண்ணோம். பட் வைதிகா ரிச்சுவல்ல there are two angles again which is not in science. அது என்னதுன்னா அந்த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இப்ப மழை பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்றா, வருண ஜபம் ஆர் ஒரு யாகமோ ஒரு வருண ஜபம்ங்கிற ஒரு யஜ்யத்தை பண்றா அப்படின்னு வச்சுப்போமே. இப்ப there are instances where it has paid off. There are also instances where it has not paid off. Now, this is with respect to the external. இப்போ இந்த எக்ஸ்டர்னல்னு வந்தாலே சார் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குறதுன்னா, the factors. இப்போ வந்து இப்போ tonight when we are going to have dinner na, there are several factors involved. So I should be first willing to prepare the food, and the material should be there, and the infrastructure like electricity, current, etc. எல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா தான் வந்து இந்த all the factors put together இருந்தா தான் then the dinner can actually be fructify. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பொறுத்தவரையும் இப்போ நான் சொல்றது இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா தோணும். பட் ஜஸ்ட் இமேஜின், ஐ திங்க் when Chennai had the floods, I saw in incidents அந்த ஈகாடு தாங்கல் பக்கத்துல when rafters went to give food and people were stranded. அப்ப அங்க பயங்கர வெள்ளத்துல போச்சு இல்லையா, அங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சு ஈவன் செகண்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி அங்க தேங்கிடுத்தாங்க. அங்க வந்து ஒரு லேடி எனக்கு இந்த கழுத்துல போட்டிருக்கிற தங்கம்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு கேட்டி கொடுத்துட்டு, நீங்க கொடுத்த ஒரு டம்ளர் டீ அண்ட் அந்த பிரெட் எட்ஸெட்ராக்கு திஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் ஆல் திஸ் அதர்வைஸ் யூஸ்லெஸ் கோல்ட் எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி இது பண்ணதா ஒரு இது வருது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன், ஸோ ஒரு ஈவன் கெட்டிங் அ டின்னர் கேன் பி அ பிரிட்டி சேலஞ்ச் if some of the factors turn against us is the point. The broader point is the external is always a difficult proposition, but whereas the internal thing, so let us say that is the Sraadha karma garvame. There are people
இப்போ வந்து somebody very important family member has passed away and the துக்கம் சாதாரண துக்கம் இல்லை, இட் இஸ் அ வெரி இன்சர்மவுண்டபிள் துக்கமா ஆயிடுறது. பட் இந்த ஸ்ராத்த கர்மாவை ஒழுங்கா பண்ணதுக்கு அப்புறம் அந்த 10th டேக்கு அப்புறம் பார்த்தோம்னா on its own without doing, the mind feels that lightness. So that is the internal benefit. Of course, that internal benefit science has actually nothing to do. So internal benefit is, you can say, is definitely guaranteed. Like if you இத பத்தி பேசணும்னா, see what is the whole foundation of all the Vedic ritualsங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். The foundation for all the Vedic rituals is fundamentally inner purity. சித்த சுத்தின்னு சொல்றோமே, தூய்மையான மனம் தான் வந்து ரியல் டார்கெட். ஸோ அதை பொறுத்தவரையிலையும் the 100% it is actually guaranteed ன்னு தான் சொல்லலாம். But whereas when it comes to the external benefits, it is highly individualistic. ஒருத்தருக்கு ஒர்க் ஆயிருக்கும், ஒருத்தருக்கு ஒர்க் ஆயிருக்காது. சேம் பர்சனுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆயிருக்கும், இன்னொரு சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆயிருக்காது. ஸோ இட் இஸ் you can say the statistics, mathematics, the probability ன்னு ஒண்ணு படிப்போம். The probability applies there actually. Sir, namaste. This is Sai Raman. I would like to share few of my thought process on this. A final version, whatever you have been mentioning, the question of probability has been put into this particular conclusion. I have got a small difference in accepting this particular theory. I would like to submit like this. As you have been mentioning, when we perform this Varna Japa, in some of the places, we are getting the benefits, external benefits, which we could see. In some of the places, we are unable to see. I would like to make my first statement like this. Probably I am not all that a learned person like you or like my senior most persons who are all there in this group. But out of my ignorance, I would like to put it forth like this. The failure for not getting these external benefits could be the way in which the yaga is supposed to be conducted, that could have not been conducted. If we could really go through a few of the instances quoted by our Sri Mahapriyava, there in this Devatin Gural, when Varna Japa is supposed to be performed, people are not supposed to use lavanam in their food. And scientifically, he is proving when lavana is taken, people will be forced more to take little more water. Since they take water, they will be looking at some sort of ways to let it out. Probably there could be an internal force for them not to concentrate on this type of japa. That is the reason why every mantra which is creating some sort of atmospherical effects and values, that is slightly getting missed out. So if we perform it rightly, in the right way, by the right person, absolutely the question of probability will not be there in the question of Veda. That is my simple submission. That is number one. Number two, for any activity which is told there in the Veda, as I learned from our most learned persons, probably my understanding may be a little wrong in this. If we are getting success, it is basically basis our previous karma, which is also a part of our Veda and Vedic Dharma. If I am not getting that particular result today, probably my earlier karma is slightly taking me little more distance for me to achieve it. So as such, I would like to make my statement like, in Veda and in the results of Veda or in the Vedic activities, there is no question of probability. It is almost, or it is 100% certain only. This is what I wanted to tell you, sir. I'm closing it off, leaving to your further proceedings. Broadly, I'm in agreement with what you are saying.
In fact, made it a simplified version of when I said probability. It is fundamentally to include all those factors bundled together, like the lavanam, the requisite, the required, the right way of doing or slightly missing it. All the trying to bundle it part of that. But broadly, you will also have to remember. See, the Veda Shastram, when I say we can't take one sample and say it can't be only with respect to one Varuna Japam alone. You will have to categorically list the entire rituals of Vedam and say that it is valid. Now, that is where the problem will be. And that you can simplify, saying that essentially make it in today's context, it is a matter of probability. That's the broad idea, because when I say the example, it has to fit the entirety, isn't it? It can't be relevant only for Varuna Japam and not relevant for, in fact, some of the Vedic rituals today are so mind-boggling. In fact, we will not be able to even be connected. And we also don't know whether that is the correct and the complete practice what we have now. Is it the complete set? We have no way of knowing it. So those are the challenges what overall put together. Your point is 100% valid with respect to Varuna Japam. In fact, I remember reading that beautiful portion in Devatin Kural, the Varuna Japam. What was the missing link? And more so, sir, it is not only limited to Varna Japa. Just I would like to say this group is, having a lot of confidence in our Vedic Dharma and in our basic rituals and in Vedas. I would like to add few more. Even that, if a person, I mean, after many years of marriage, if they are likely to, progeny, if they would like to get it, what happens? Even that, if they perform some Putra Kameshti Yaga, they are getting the results, which we have seen it even today. And not only this, if a person is suffering because of certain ailments, probably when we try to perform one Sudarshana Homa and people are getting the results immediately, at least for the next 1 year, they are very, very comfortable. As in the opening session, when you have been talking about this Bhopal, that Carborundum Universal, that case, only one particular family wherein that Agnihotri was performing all 3 times of rituals, only that family was surviving in total. Rest of all of them have gone. So it has got its own value. I fully agree with you. Only one thing, probably what is stated there in our scriptures, and whether that is in total communicated to our present generation, what we do is right or wrong. This is $1 million question. But I would like to tell you, even at this juncture, without we not knowing very exactly whether this was what communicated to us in the Vedas or from the day of Vedas, even if we perform it with the belief, this happens. This happens. That is what the simple conclusion from my side, sir. I'm sorry I'm taking too much of time. I would like to leave it to other members. Thank you, Mr. Sairam. You also now brought one more factor into the discussion. That is the faith. Whether what we do is what exactly is prescribed in the Vedas. First, we have to believe that. And then when we do, we 100% believe and do that is another thing. There is a small truth in what you say, whether even if you do not believe in those things, if it has to be true, it will happen. That is also there. But the psychology of a person believing and doing, and the psychology of a person non-believing and doing is very vastly different. I remember a very small tale I used to share. There was a, now you are all talking about Varna Jabam. There was a Varna Jabam proposed in a village. The Pandits and all எல்லாரும் வந்திருந்தாங்க, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. There was only one young boy who came with an umbrella. That's the story.
Thank you. I'm getting tempted to add one more dimension to that. Yes. See, Bhagavan in Bhagavad Gita says, Matra sparshastu kaunteya shitoshna sukha dukkadaha agama payino nityaha tam stitikshasva bharata. He says, see, what is என்ன படம் endure அப்படிங்கிறார். So what is 6 மணிக்கு இது ஒரு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு 6 மணிக்கு என்ன படம் ஏதோ போனானே தயவு பண்ணி எல்லாரும் கொஞ்சம் மியூட்ல போய்க்காங்க சார் ப்ளீஸ் தயவு பண்ணி என்னாச்சு சங்கர் முக்கியமா கொஞ்சம் மியூட் மிஸ் பண்ணிட்டு பண்றீங்களா? இருக்கிறோம். சங்கர் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. நீங்க தான் ஹோஸ்ட். ஓகே. நன்றி நன்றி. ஓகே. ருத்ரம் 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 ருத்ரன் ராகவா ராம் ஏன் so அந்த அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு? See, the opposites of இருக்கு இல்லையா, லைஃப்னுடைய ஆல் எக்ஸ்பீரியன்ஸில் தேர் ஆப்போசிட்ஸ், ப்ளஷர், பெயின், மானா, அபமானா, சக்சஸ், டிஃபீட், all these all வந்து you also learn to titikshasva, forbear, endure and move on அப்படிங்கிற. So the broadly the idea, while the Vedika, we have to understand, put it in context, all the what is the place of Vedic rituals in the overall scheme of Veda. Moksha is the ultimate thing, and for that Veda is also, because everybody cannot go and straight away say, okay, I don't need to do anything, I'll sit and my only target is moksha. That's not going to happen. Therefore, as one progresses through life, one success and failures, etc., even including Vedic rituals, one takes in his own stride and moves on, keeping the ultimate vision in mind, is the whole idea. You can probably look up, there are fantastic explanations that should be available on the shloka. I don't want to get into that shloka completely, that because that's not the main idea of the thing here, but that context will provide us the context. ஒன்றும் கேட்கவே இல்லையே. நான் பேசுறது கேக்குதாண்ணா? கேக்குது. கேக்குது. நடுவுல அவர் வைத்தியநாதன் சாரோட வந்து பாதியில கட்டாயம். வைத்தியநாதன் சார் பேசுறது கேட்கலையா? அவர் பேசி முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. கரெக்ட். நன்றி நன்றி. வைத்தியநாதன் சாருக்கு வந்து முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றி. எதுக்காகனா, ஒரு விஷயத்த வந்து நம்ம கரெக்டா எடுத்துட்டு அதோட பரிமாணம் புரிஞ்சுட்டு அதை வந்து அந்த அவையில வந்து மேலும் வாதத்திற்கு வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். இதுதான் நான் சொல்ல வர்றது. இதுல 2 பக்கமும் இருக்கலாம், அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்றத ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வித்தின் த லிமிட்டட் டைம். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டது இன்னைக்கு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டது. மேபி அண்ணா பர்மிட் பண்ணாங்கன்னா இன்னொரு 2-3 வாரம் ஃபியூச்சர்ல கூட ஐ திங்க் வி ஷுட் டு திஸ் வித் வைத்தியநாதன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா இருந்தான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மச் ஆஃப் கிளாரிட்டி. அண்ட் இப்போ இந்த குரூப்ல வந்து நான் வந்து நிறைய ஒரு விஷயம் பார்த்திருக்கேன். நான் அதை சொல்லும் போதே சொல்லிட்டு தான் அதை சொல்லுவேன். இது வந்து செல்வா அண்ணாவும் சரி, சாய் ஐயாவும் சரி ஒத்துக்க போறதே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டு தான் கேள்வியை கேட்பேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங் பிலீவர்ஸ். அதனால நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கும் போது ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஓப்பனிங் த ஃப்ளோர் ஃபார் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், நீங்க சொன்ன ஒவ்வொன்றுத்தையும் ஒரு நோட் பேப்பர்ல குறிச்சிட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம பண்ண முடியும். மேபி ஆஃப்லைன்ல அவ்வளவு டைம் இருக்காது.
சரி, ஒரு சில விஷயங்களை மட்டும் ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து மேபி ஃபியூச்சர்ல கடவுள் திருவருள் செய்தால் நம்ம மேலும் இதை பத்தி சிந்திக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ அது ஒரு ப்ராபபிலிட்டின்னு நீங்க சொன்ன உடனே நம்ம ஐயா உடனே என்ன சொன்னாங்க, அது எப்படி ப்ராபபிலிட்டின்னு சொல்றீங்க, அதுல வந்து மிஸ்டேக்ஸ் ஆன் அவர் சைடு இருக்க பாசிபிலிட்டி இருக்க வழிய கரெக்டா பண்ணா டெஃபினட்டா நடக்கும், அதுல ப்ராபபிலிட்டிக்கு வழியே இல்லை. இட் இஸ் வெரி சயின்டிபிக். ஏன்னா சயின்டிபிக்னா இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க, நான் வந்து சோகத்துல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும், டிஸ்பிலீஃப்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும், இல்ல ரொம்ப பிலீவ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் வர்ற ரிசல்ட் ஒண்ணுதான். அதுல தெர் இஸ் நோ டூ வே இன் சயின்ஸ். உங்க மூட பொறுத்து அது மாற போறது இல்லை, உங்களுடைய பிலீஃபை பொறுத்து அது மாற போறது இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாருமே சயின்ஸ் சொல்ற விஷயங்களை வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இது வந்து எத்தனை தடவை நீங்க ரிப்பீட் பண்ணி அதை சோதிக்கலாம். இட் இஸ் given டு யூ அண்ட் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் இட். அதனால எவ்ரிபடி அந்த பௌதிகங்களும் சரி, ஈவன் மெட்டாபிசிக்ஸ் கூட அதுல இருக்கிற அனுமானங்களை வந்து நம்மளால வந்து பரிசோதிக்க முடிகிறது. ஆமா கரெக்ட். இப்ப நாம யாரும் பூமி உருண்டைன்னு சொல்லி கொஞ்ச தூரம் தள்ளி நின்று பார்க்கல. ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் போய் ISS எல்லாம் உட்காந்து படம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சொல்லிட்டோம். என்ன பிரமாணம் தான். இப்ப நமக்கு புரியுது, ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம கொண்டு வரோம், இதனால இது இருக்கும்னு நினைக்கிறோம். பல காலம் கழித்து சயின்ஸ் முன்னேறும் போது ஆமா அவர் அன்னைக்கு சொன்னது சரிதான், நாங்க இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்றோம். இது மாதிரி சயின்ஸ்ல இருக்கு. மெட்டாபிசிக்ஸ் தட் பிகேம் பிசிக்ஸ் லேட்டர். இன்னைக்கு நம்ம குவாண்டம்ல போயிட்டு அதுல அந்த ஸ்பூஃபி எலக்ட்ரான்ஸ் பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம். ஐன்ஸ்டீன் ஸ்பூஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றாரு. இட்ஸ் ஆக்சுவலி சொல்றாரு, பட் ப்ராபபிலிட்டி 99.99% we know exactly where the electron is சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வரோம். இதெல்லாம் பேசும்போது உடனே என்ன நடக்குது பாத்தியா, அன்னைக்கே நான் சொன்ன பாரு, அது வந்து இன்னைக்கு நிரூபணமாகுது பாருன்னு சொல்லி நம்ம வைதிக முறைகள்ல வந்துகிட்டே இருக்கு. பாரு இது சொல்லியிருக்கா பெரியவா, இன்னைக்கு பாரு இதை நிரூபிச்சுட்டாய்வா அப்படின்னு சொல்லி. சோ கிட்டத்தட்ட ஒரு மெட்டாபிசிக்ஸ். ஆனா இது மெட்டாபிசிக்ஸ் நம்ம ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்னா, மெட்டாபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆஃப் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஆக்சியம்ஸ் இருக்கும். பட் இப்ப இதுக்கு வந்து என்ன சயின்ஸ் இருக்குது பேஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டே ரெண்டு. இந்த பார்ப்பா பெரியவா சொல்லியிருக்கா, இதை இப்படி பண்ணா இது இப்படி நடக்கும். சரி சுவாமி என்ன ஆதாரம்? ஆதாரம் எல்லாம் கேட்காத, பிலீவ் இட் அண்ட் டூ இட். இதை தவிர நமக்கு வேற எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மழை தவமே நம்ம பண்றோம், ஒரு யாகம் பண்றோம், மழை வருமானா நம்ம அந்த டிஸ்பிலீஃப்ல இருக்கிற எல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் சுவாமி நீங்க வந்து நைஜீரியாவை இது மாதிரி யோசிச்சு யாகம் பண்ணி நல்ல மழை வச்சு நல்ல அருமையா வந்து அந்த நிலத்தை மாத்திடலாமே, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க எல்லாரும், ஏன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு கேட்கறோம். டிஸ்பிலீவ்ல இருக்க எல்லாரும் அதுதான் முதல் கேள்வியா கேட்பா. எப்பா நான் இது செய்தேன், மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சல், ஐயா சுவாமி எங்களுக்கும் கொஞ்சம் மந்திரம் போட்டு மாங்காய் காய்க்க வைங்கன்னு தான் எல்லாரும் கேட்பா. அதுக்கு நம்ம கிட்ட இப்ப ஆன்சரே கிடையாது. இப்ப நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இந்த வைதீக முறைகளில் ஒரு மிகப்பெரிய வேத விற்பனர் இதெல்லாம் செய்யறார், அவர் வந்து எல்லாம் நடக்குது அப்படின்னா அவரை வச்சு நம்ம உலகம் ஃபுல்லா செய்ய வச்சிடலாம். ஆனா நம்ம பண்றது இல்ல. அப்போ இதுல என்ன விஷயம்னா, இதுல வந்து ஒரு என்ன சொல்ல வருது, பெரியவா சொல்லியிருக்கா கேள்வி கேட்காம செய்யுங்கிறத தவிர நமக்கு வேற பெருசா இதுல சாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாம வந்து ஒவ்வொரு முறையும் சயின்ஸ் சாதிக்கும் போது பாரு நம்ம பெரியவா சொன்னதை சயின்ஸ் சொல்லுது பாருன்னு நம்ம சொல்றோம். இதுல நம்ம சாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாரு மழை யாகம் செய்து இதோ மழை வந்து விட்டது அப்படின்னு நம்மளால புருவே பண்ண முடியல. ஒவ்வொரு முறை மழை வரும்போதும் ஆஹா பிரமாதம்னு சொல்லி, மழை வராத போது ஏழை நீ ஏதோ பண்ணிருக்க தப்பு, உன் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறோம். அதனால இதுல வந்து எந்த சயின்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன சொன்னாங்க செல்வண்ணா, believe it and do, non-believers doing it. இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதுல வேதாத்திரி நிறைய டைம் எடுத்துக்கிறேன்னா, இல்ல கோ ஹெட், பேசுங்க பேசுங்க. நன்றி நன்றி சாயிரம் ஐயா. எந்த விஷயம்னா வேதாத்திரி மகர்ஷி ஒரு விஷயம் சொல்றார், நீ நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய கருமையத்திலும் இந்த லோகாயுத கருமையத்திலும் பதிவாகிறது.
அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல நான் இதை பிலீவே பண்ணல. என்ன ஒரு போங்கா இருக்குது. நான் நினைச்சது என் கருமையத்துல பதிவு ஓகே ஒத்துக்கிறேன். அது எப்படி உலகமெல்லாம் வந்து இருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல எப்படி பதிவாகும், அது எப்படி எனக்கு சுத்தமா அது புரியவே இல்லை. ஆனா என்ன விஷயம் சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு என்டிட்டியா பார்க்க சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயாவும் சொன்னாங்க 95% இட்ஸ் அ டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி தட் இஸ் ஸ்டாட்டிக். சரி, மீதி இருக்க 5% என்ன அப்படின்னு கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் கைனடிக் எனர்ஜின்றாங்க. சரி, கைனடிக் எனர்ஜினா என்ன அர்த்தம்னா அந்த எனர்ஜி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன் என்று அதை மொழிகிறோம். அப்ப நாம பாக்குற அத்தனையும் பாரதி கேட்டான்ல இது எல்லாமே பொய்யா அப்படின்னு கேட்டான்ல, இது எல்லாமே இட் இஸ் நத்திங் பட் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. when we say energy it is a kinetic vibrating energy. ஒரு வேவ் ஃபார்ம்ல தான் எல்லாமே இருக்குதுன்றத இன்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சப்அட்டாமிக் லெவல்ல போகும்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம்னா அட்டம், அதுக்கு கீழே எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானை ஸ்ப்ளிட் பண்ணும்போது குவார்க்ஸ் வருது. அந்த குவார்க்ஸோட அப் அண்ட் டவுன் ஸ்விங்ஸ் எல்லாத்தையும் படிக்கும் போது இட்ஸ் அ பியோர் எனர்ஜி என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஜடப்பொருள் அனைத்தும் எனர்ஜி, எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதி பாடியது போல எல்லா விஷயமும் எனர்ஜி தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. ஸ்டாட்டிக் which is dark energy and kinetic which is basically the energy that we all talk about ங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதை வைத்து பார்க்கும்போது மிக அழகாக ஒரு விஷயம் நம்மளுடைய இன்றைய சத்சங்கத்துல வந்தது என்னன்னா, அவர் சொன்னார் 95% வந்து டார்க் எனர்ஜி தான் இருக்கு, மீதி 5% தான் வந்து இந்த எனர்ஜி, இந்த கைனடிக் எனர்ஜி மேக் பண்ணிருக்கு. அப்ப இந்த ஸ்தூல பொருள் நம்ம பாக்குற அத்தனையுமே ஒரு எனர்ஜி தான். இந்த டிடக்ஷனுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா மொத்தமையும் ஒரு என்டிட்டியா பார்க்கலாம். நீங்க அத்வைத கொள்கை எல்லாமே ஒரே எனர்ஜி தான். சும்மா இருக்கு, இன்னொன்னு அசைஞ்சு கொண்டு இருக்கு. சும்மா இருக்கிறதையும் அசைந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு ஃபார்ம்ல தான் அது இருக்குதே ஒழிய மற்றபடி எல்லாமே எனர்ஜிங்கும் போது அந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பட்டர்ஃபிளை வந்து சின்னதா சிறகை அடித்தால் எங்கோ ஒரு பூகம்பம் நடக்க அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றோம்ல, அந்த பட்டர்ஃபிளை கேஆஸ் தியரி, பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு. சோ இதுதான் இவங்க சொல்றது. இப்ப நான் நம்பிக்கையோட மழை வேண்டி நான் தவம் செய்யறேன். வேதாத்திரி மகர்ஷி கூட இது சொல்றாரு. மழை தவம் செய்யறதுக்கு ஒரு சின்ன ஒரு மந்திரம் சொல்றாரு. அந்த அது வந்து தமிழ்ல தான் இருக்கும், சாதாரண தமிழ்ல தான் இருக்கும். அதை சொன்னீங்கன்னா நீங்க மழை வரும்னு சொல்றாரு. இப்ப இதை நம்பி சொல்றவாலதான் விஷயம் இருக்கு. சார் நம்பி சொன்னா வந்துருமா? அப்ப வரலன்னா உனக்கு நம்பிக்கை அவ்வளவா இல்லைன்னு சொல்லி திருப்பி பிளேட்டை போட்டு மாத்தி போட்டுக்கலாமா? அப்ப இங்கதான் என்ன இருக்குதுன்னா இன்னைக்கு அருமையா வைத்தியநாதன் ஐயா சொன்னாங்க, ப்ராபபிலிட்டி, ஹைலி ப்ராபபிள். இது எல்லாமே இந்த ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன் வாழ்நாளையே பணைய வச்சு அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சு, வேற எந்த வேலையும் கிடையாது, உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறது மட்டும்தான் வேலை. அவ்வளவு வேலை பார்த்து அதை ஸ்ருதியாக அடுத்தவருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு. அது எழுதி வச்சிருந்தா கூட அது வந்து மிஸ்இன்டர்பிரேட் ஆயிடும். இந்த கதியில இந்த ப்ரனன்சியேஷன்ல நீ இத அப்படி பண்ணேன்னா உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாரு. பல கை மாறிதான் அதுக்கப்புறம் அது வந்து எழுத்துக்கு வருது. எழுத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுத்துல எவ்வளவுதான் நீங்க குறிப்பீங்க, ஒரே சொல் சமஸ்கிருத சொல்லுக்கு இருவேறு உச்சாரணம் இருக்குது. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், நிறைய பெரியவா சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல வந்து அப்ப இப்படி சொன்னா ஆப்போசிட் மீனிங்கே வந்துடுற அளவுக்கு இருக்குது. அப்போ நீ இப்ப இது என்ன அர்த்தம்? இப்ப வேதாத்திரி மகரிஷி இதை வச்சு ஒரு அருமையான பாயிண்ட் சொல்றாரு. கொக்கோ கோலா தவம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா நீங்க வந்து இப்ப எத்தனையோ விஷயம் வாழ்க வளமுடன் அவரோட மந்திரம், நீ வாழ்க வளமுடன் சொல்ல வேணாம், மனதை ஒருநிலைப்படுத்தி கோகோ கோலான்னு சொன்னாலே உன்னுடைய மனதின் சுழற்சி குறைகிறது, நீ தவநிலைக்கு செல்கிறாய் என்று சொல்கிறார். ஆக இதுல எல்லாம் என்ன விஷயம் இருக்குதுன்னா நீங்க எந்த அளவுக்கு அதை பிலீவ் பண்ணி எந்த அளவுக்கு உள்ள சுத்தி, ரொம்ப அழகா வைத்தியநாதன் ஐயா சொன்னாங்க, உள்ள சுத்தி தான் முதல் பெனிஃபிட். மழை வருது அப்புறம் உங்க உள்ளத்துல அங்க நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அந்த சுத்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெளியில இருக்கிற பெனிஃபிட் ப்ராபபிள்ங்கிறது சொல்றது வந்து ரொம்ப அதுக்கு நிறைய தைரியம் வேணும். முதல்ல அதுக்கு வந்து கண்ணை முழிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ரொம்ப நம்பிட்டு என்ன பண்ணிடுறோம், ஒரு சில நேரம் வந்து கண்ணை முழிச்சுக்கிறது இல்லை, கண்ணை மூடிக்கிறோம்.
அதெல்லாம் தெரியாது, பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு போயிடுறோம். அந்த மாதிரி போகாம நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை இப்படி அலசுறதுக்கு கொஞ்சம் முயன்றாலே கூட அது ரொம்ப நல்லதா இருக்கும். உள்ள சுத்தின்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வைத்தியநாதன் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம். நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 5:26 ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. அண்ணா கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரம் ஒதுக்கி உங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி வைத்தியநாதன் ஐயா. இன்னொரு சமயம் கட்டாயம் நிறைய பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி அண்ணா. நன்றி நன்றி சார். நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எலக்ட்ரிசிட்டி இருக்கு சார். நீங்க தெரிஞ்சு கை வச்சாலும் ஷாக் அடிக்கும், தெரியாம கை வச்சாலும் ஷாக் அடிக்கும். அது மாதிரி தான் வேதம். நீங்க நம்பிக்கையோட சொன்னாலும் நம்பிக்கை இல்லாம பண்ணாலும் அதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். வைத்தியநாதன் சார் நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்த சமயம், விவசாயத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்த சமயம், நான் பேர் சொல்ல மாட்டேன், நீங்க பாத்துக்காங்க. காஞ்சி மகா பெரியவரை போய் பார்த்து, ஐயா எனக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, கொஞ்சம் மழை வந்தா போதும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லும் போது பெரியவர் அப்படி கையை தூக்கி காமிச்சாராம். காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டுக்கு அவர் கார் ஓட்டிட்டு வர முடியல. எல்லா வெப்சைட்டையும் செக் பண்ணி பார்த்தாங்க. செங்கல்பட்டு சைட்ல அப்படி ஒரு மழை தமிழ்நாடு பூரா அடிச்சு கொட்டி தீர்த்தது. உங்களுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா 3-4 வருஷத்துக்கு முன்னால அம்பத்தூர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஐ ஜஸ்ட் ஷேர் ஆல் தி வீடியோஸ் டு யூ. இதுல வந்து நாங்க முன்னால நின்று நடத்தின ஒரு சின்ன யாகம். இதுல வந்து மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட மழையே பெய்யாம தமிழகம் கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல ஒரு சங்கராச்சாரிய மகாராஜா வச்சு ஒரு பூஜை பண்ணி அவர் 10 நாள்ல மழை வரும் அப்படின்னார். 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அந்த ஸ்பாட்ல கேட்டான், சார் கூகுள்ல நான் பாக்குறேன் கிளவுடுக்கு எந்த இதுவுமே இல்லையே, சுவாமிஜி இப்படி சொல்றாருன்ட்டு. கரெக்டா 4வது நாள் தி சேம் பாய் ஹஸ் கால்டு, சார் அண்ணாநகர்ல மழை பெய்யுது, அடுத்த 10 நிமிஷத்துல நங்கநல்லூர்ல மழை பெய்யுது அப்படின்னுட்டு. சோ நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு வேல்யூ இருக்கு. இது நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணாலும் நம்பிக்கை இல்லாம பண்ணாலும் அதுக்கு பலன் இருக்கும். சயின்டிபிக்கா உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரே ஒரு மரத்துல இருக்கக்கூடிய முதல் கனி கொடுக்கக்கூடிய அதே சுவை அதே மரத்துல இருக்கக்கூடிய அடுத்த கனி நிச்சயமா நமக்கு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் ஒரு சயின்டிஸ்ட் கொடுக்கக்கூடிய அதே வேல்யூ அடுத்த சயின்டிஸ்ட் அப்படியே கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. certain external factors are controlling everything. சந்திராயன் 1-2 காணாம போன சமயத்துல சந்திராயன் 3 வெற்றி பெற்றது அதே சயின்டிஸ்ட் தான். ஆனா அங்கே கான்சென்ட்ரேஷன் வாஸ் ரிக்வயர்ட் லிட்டில் மோர், தே குட் சக்சீட். ஸோ இந்த இடத்துல நான் கான்சென்ட்ரேஷன் சொல்றது யுவர் பிலீஃப். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா யுவர் மைண்ட் வில் கெட் focused in the mantras. If you focus in the mantras, that will create proper vibration in the external atmosphere as well as in your internal mind controlling point. இந்த ரெண்டும் எப்போ ஒரு சேர நடக்குதோ அப்போ you will get the desired results. With this, I would like to close it. Over to Sir and Vaidyanathan sir. Thank you Sraadham. சொல்லுங்க சங்கர். இல்ல கிட்டத்தட்ட கோர்ட்டா மாத்திட்டாரு. I rest my case in the range of See, Mr. Vaidyanathan also has, see, there are two things. If you are talking about rituals, there is one internal benefit and one external benefit. The external benefit, whether it is 100% certainty or whether there is a probability, is a discussion that has happened today. But there is no doubt about the internal benefits. Definitely, the very act of performing a ritual gives a lot of confidence to the mind and purification of the thinking process. Adula yarume vandu there's never been a doubt that as far as the person doing it is concerned, he definitely reaps plenty of internal benefits, including mainly confidence. See, those rituals have a way of communicating to and signaling to the brain, saying that all is going to end well. So that itself gives a different perception to the individual to face the situations. So definitely those things are there. But as everybody is telling, the subject is very vast. Both Vedas and science are very vast. And with a small filter like our intelligence, it is difficult to have a whole view.
but I am sure that the exercise like this and the discussions would help us to evolve better and understand things in a larger context. Thank you, Mr. Vaidyanathan. Thank you, everybody, for the interesting participations. Thank you. Sir, it was my Oh, sorry. You have to conclude. You can conclude. Yeah. சொல்லுங்க வைத்தியநாதன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார், ஆல்வேஸ் ஐ என்ஜாய்ட் ஆல் த சத்சங்ஸ் வித் யூ. ஸோ உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததுல as a professional I developed a liking. Then looking at your interest on running and charitable works, it became a admiration. From the admiration, and once I started the Swami introduced pannadukku, then it became a respect, and over the years it became a great respect. So it was a great pleasure for me also to be part of this. Thank you. தேங்க்யூ. உங்களுடைய ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த குரூப்ல. ஆமா, இன்னும் கன்சிக்யூட்டிவா இந்த லெக்சர் அப்படியே வச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு தோன்றது. பிகாஸ் அவர் சொன்னதுல நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இன்னும் நல்லா கன்சிக்யூட்டிவா இருந்தாலே ரொம்ப ஒரு கண்டினியூட்டி அண்ட் இன்னும் கிளாரிட்டியும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சார், வைத்தியநாதன் சாரும் சர்வநாயகம் சாரும். தேங்க்யூ மேடம். வி வில் டேக் யுவர் சஜஷன்ஸ். We have plenty of Sundays, so there is no issue at all. Thank you. Thank you, everybody. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.